நண்பா இன்றைக்கி வந்து என்ன சொல்லித்தர போகிறேன்னா 2 நிமிடத்தில் வந்து எப்படி வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இது வரைக்கும் தமிழ் டெக் குருஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இது வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சுலபம். இதற்கு வந்து கோடிங் நாலேஜ் உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் யார் வேணாலும் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ibuildapp.com இந்த வெப் அட்ரஸ் போங்க. நீங்கள் வந்து 2 நிமிடத்தில் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணால் உங்களுடைய எஃபோர்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். மேலே டாப்பில் ரெஜிஸ்டருங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் கூட வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, க்ரியேட் அன் அப்ளிகேஷனுங்கிற பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரிஸ் வரும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த கேட்டகரியில் வருகிறதோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ். ஸோ உங்களுடைய ஆப்புக்கு வந்து எந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து மேட்ச் ஆகுதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சைட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது இருக்கிறது. இது வந்து பிரத்யேகமான நிறைய டெம்ப்ளேட்ஸ் இவங்க வந்து வடிவமைத்து வைத்திருக்க காரணத்தினால் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். சீக்கிரமாக வந்து அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் ஆனதுமே ஒரு ப்ரிவ்யூ விண்டோ வந்து ரைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து அதை வந்து டெமோவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் வந்து சிறிய ப்ராசஸ் தான் நண்பா. இதில் வந்து சிறிய எடிட்டிங் தமிழ் டெக் குருஜி. ஸோ நீங்கள் எடிட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த அபவுட் அஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு எடிட் பண்ண விஷயங்கள் அப்பியர் ஆகும். இதற்கு வந்து எந்த ஒரு கோடிங்கும் தேவையில்லை. நீங்கள் வந்து என்னெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ ரைட் கார்னரில் ஒரு ப்ரிவ்யூ ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன அட்வான்டேஜ்னால் எந்த ஒரு நாலேஜும் தேவையில்லை. அப்புறம் வந்து இந்த ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய ரியல் டிவைஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெஸ்ட் மை அப்ளிகேஷன் ஒரு பட்டன் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட ரியல் டிவைஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு தேவை. அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா மேலே டாப்பில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. பப்ளிஷ் டு அப்ளிகேஷன் ஸ்டோர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து 3 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கம்பெனி, பிஸ்னஸ், ப்ரொஃபஷ்னல். ஸோ ப்ரொஃபஷ்னல் பிளான் ஒன்றா ஒரு மந்த்துக்கு வந்து $23 பே பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மாதத்திற்கு 500 ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து $59 வந்து பே பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்குன்னா வந்து நீங்கள் வந்து இதை வந்து டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் எளிய வழி நண்பா. ஈஸியாக ஆண்ட்ராய்டு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நேட்டிவாக பண்ணணுன்னா நான் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது 30K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிற ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக தருகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஜாவா பேசிக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, எக்லிப்ஸ் இந்த மாதிரி டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 49 சாப்டர்ஸ் வரும். ஸோ ஒரே நாளில் வந்து கற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து நல்லா வந்து என்னோடய சேனல்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நானும் வந்து உங்களுக்காக இந்த கோடிங் ரிலேட்டட் டியூட்டோரியல்ஸ் கண்டிப்பாக அப்லோட் செய்வேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தானாக வரும்.